Taste the Daily. மோகன் சார், மக்கள் அதுவும் கடைக்கோடியில் இருக்கிற ஏழை மக்கள் அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய நிலை என்ன, அவங்களை எப்படி அவங்க பாதுகாத்துக்குவாங்க, அந்த எண்ணமே நமக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்களே. இல்லை, தவறான குற்றச்சாட்டு. திருவண்ணாமலையில் அதுவும் வஉசி நகரில் 11ஆம் தேதியில் வாழ்ந்த குடும்பம் கிட்டத்தட்ட 7 பேர் மலை சரிவினால் அவர்கள் மாண்டு போனார்கள். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புயல் இது வரைக்கும் வரலாறு கிடையாது, நேற்று இன்று அல்ல, கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்டது. அதுவும் எஸ்பெஷலி திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி 30 சென்டிமீட்டருக்கு மேல். ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே இது வரைக்கும் வந்திருக்கா அந்த மாதிரி? இல்லை. அப்போது இது எதிர்பாராதது. நம்ம எதிர்கட்சியினால குரல் கொடுக்கறது தப்பு இல்லை, ஆனால் ஆளுங்கட்சியினுடைய கடமை. நம்ம எதிர்கட்சியே இருந்த போது எவ்வளவு சென்டிமீட்டர் மழையும் வந்தாலும் கூட ஏன் நீங்க சரியா அதை எதிர்கொள்ளல, ஏன் நீங்க ஏரிய திறந்தீங்க, ஏன் நீங்க குளத்தை திறந்தீங்க நம்ம கேட்டமே சார். அதே மாதிரி தான் அப்ப 6, 7, 10, 15 வருஷத்துக்கு பிறகு, 9 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் நம்ம அந்த சிச்சுவேஷனை எதிர்கொள்ளும் பொழுது அட்லீஸ்ட் அதுல இருந்தா நம்ம பாடம் கத்துக்கணுமா இல்லையா? பாருங்க, நம்ம அதை விட மிகப்பெரிய தவறு 5 மாவட்டத்துக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம் சார். நீங்கள் சொல்வதை போல எதிர்கட்சி இருக்கும்போது குரல் கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. இப்போ கூட எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரா இல்லையா, விரைந்து பணியாற்றணும்னு சொல்கிறாரா இல்லையா? அது எதிர்கட்சிகள் அப்படி தான் சொல்லுவாங்க. அதனுடைய குரலை கேட்டு அல்லது அவங்களுடைய சஜஷன் கேட்டு இந்த ஆளுங்கின்ற அரசு கண்டிப்பாக நிறைவேற்றி தான். எப்ப சார் எல்லா உடைமைகளையும் இழந்து, வீடு இழந்து, உடைகள் இழந்து, சோறு திங்காம ஒரு வாரமா நடு ரோட்ல நின்னதுக்கு பிறகு எதிர்கட்சி தலைவர் சொல்றத கேப்பீங்களா? ஏன் முன்னமே நம்மளுடைய வேலையை சரியா செய்யணும் அப்படின்னு நமக்கு மனசுக்குள்ள இருக்காதா? நீங்க கேக்குறீங்கல்ல, அப்ப மழைக்கு முன்னாடி ஏன் அந்த எதிர்கட்சி தலைவர் கேட்கல, சொல்லல? இப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுங்கன்னு எப்ப சொன்னிருக்காரா? மழைக்கு பின்னாடி தானே சொல்றாரு. புரியல யார் முதலமைச்சர்? அது அல்ல, அரசு யாரு இப்ப சொன்னாரா? ஒரே நிமிஷம் மோகன் சார், நீங்க கேட்ட கேள்விக்கே வரேன். எதிர்கட்சி தலைவர் சொன்னாதான் நாங்க அது ஒரு கேள்வி, ரோட்ல இறங்கி வேலை பார்ப்போம். எதிர்கட்சி தலைவர் சொன்னாதான் நாங்க அணைய திறக்க போறோம் பண்ணுவோம் அப்படின்னா எதுக்குங்க முதலமைச்சர், துணை முதலமைச்சர் வீட்லயே உட்கார்ந்துக்க வேண்டியதான், எதிர்கட்சி தலைவர் ஆட்சி நடத்திட்டு போக வேண்டியதான்? சொல்லுங்க, என்னங்க அது? நீங்க எதிர்கட்சி என்ற முறையில் சொல்றீங்க, அப்படி அல்ல. இந்த ஆட்சியாளர்கள் எல்லாவித துரித நடவடிக்கை எடுத்துதான். என்ன நடவடிக்கை எடுக்கல அது சொல்லுங்க. எல்லாருமே போயிட்டு எதுவுமே போயிட்டு நீங்க அப்படிதான் சொல்லுங்க, எதிர்கட்சி அப்படிதான் சொல்லுவீங்க. ஆளுங்கட்சி என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. முதலமைச்சர் விழுப்புரத்துக்கு போனாரு, அதுக்கு முன்னாடி துணை முதலமைச்சர் எல்லா ஊருக்கும் 1.5 மணி நேரம் விசிட் பண்ணாருல, என்ன பார்த்தாரு? பாதிப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையா? யார் சொன்னா இல்லன்னு? தெரியல, கேக்குற சொல்லுங்க. பாதிப்பு இருக்கா இல்லையா? அதனாலதான் ஒரே பாதிப்பு இருக்கா இல்லையா? பாதிப்பு இருந்ததுனால்தான் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2000 ரூபாய் வீதம் கார்டு வைஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா சார்? குடிசையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வார்த்தை, ஒரு 10,000 ரூபாய் தருவதா சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சீங்களா? வழியில போட்டுக்கிறதுக்கு துணி இல்லாம, சாப்பிடறதுக்கு சாப்பாடு ஒண்ணு இல்ல சார். ரோடெல்லாம் தண்ணி போகுது, குடிக்கிறதுக்கு ஒரு வாய் தண்ணி இல்ல. அப்படி கஷ்டப்பட்டு ரோட்ல நிக்கிறாங்கல்ல மக்கள், 2000 ரூபாய் புடி அப்படின்னு கொடுத்துட்டா அவன் சரியாயிருவான் அப்படின்னு நினைக்கிற மனநிலை இல்லையா? எதுவாக இருந்தாலும் காசை கொடுத்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மனநிலை தானா ஆட்சியாளர்களுக்கு? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலையா? நான் கேக்குறேன். என்ன எடுத்தீங்க சார்? இது எஸ்பெஷலி சிட்டில அந்த அளவுக்கு மழை பெய்யல, தண்ணி ஒண்ணு தேங்கல, புரியுதுங்களா? தண்ணி தேங்கலையா? இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. கிட்டத்தட்ட தண்ணி தேங்கலையா? தேங்கி இருந்தது சொல்லல, 323 இடத்துல தண்ணி தேங்கி இருந்ததுதான். அது ஏன் சொன்னது நான் லாஸ்ட் டைம்ல சொன்னேன். மெட்ரோ வாட்டர் ப்ராஜெக்ட் நீங்களே கான்ட்ரடிக்ஷனா பேசுறீங்க. இப்பதான் எங்கேயும் தண்ணி தேங்கல, நீங்க 350 இடத்துல தேங்குச்சுங்கறீங்க. அது டெம்பரரி தேங்கல இல்ல சார். நாளைக்கு இருந்தது நான் வர இடத்துல ஒரு ரூபாய் கூட தண்ணி நம்ம வாங்கி இருக்கோம். மாநகராட்சி சார்பில் மோட்டர் ஓட்டுறதுக்கு எத்தனை ரூபாய்க்கு, எத்தனை கோடிக்கு நம்ம டீசல் வாங்கி இருக்கிறோங்கிற வெள்ள அறிக்கை கொடுக்க முடியுமா? ஏன் தவறு கொடுப்பாங்களா? கேளுங்க. நீங்க தான் மழையே வரல, மழை வெள்ளமே தேங்கல, அப்புறம் எந்த தண்ணி எடுத்து நீங்க ஊற்றி போட்டீங்க? when compared to the விழுப்புரம், திருவண்ணாமலை கம்பேர் பண்ணும்போது சிட்டில கம்மியா தான் இருந்தது. அப்ப என்னன்னா உங்களுக்கு சென்னை மட்டும்தான் உங்களுக்கு ஊரு, மத்த ஊரெல்லாம் உங்களுக்கு ஊரா தெரியலையா? நாங்க அப்படி சொன்னோமா?
அப்ப எதுக்கு நடவடிக்கை அப்படிதாங்க இருக்கு. அப்ப எதுக்கு விழுப்புரம் போனார் சிஎம்? பேரிடர் மேலாண்மை திருவண்ணாமலை பேரிடர் மேலாண்மை பார்வையிட்டு அதற்கான நிவாரண பணிக்கு தானே போயிருக்காங்க. பேரிடர் மேலாண்மை இதுல இருக்கா இல்லையா? இதுல நீங்க மோகன் சார், என்னுடைய கேள்வி சார், நிவாரணமே நீங்க சொல்லணும். பேரிடர் மேலாண்மை துறை இருக்கா இல்லையா? அவங்களும் போயிருக்காங்க, அந்த குழுவே போயிருக்கு. 18 குழு போயிருக்காங்க. இருக்காருல்ல, அவர் எத்தனை இடத்துக்கு போய் பார்த்தாரு சார்? அவரால எத்தனை இடத்துக்கு போக முடியுமோ அத்தனை இடத்துக்கு தான் போக முடியும். எத்தனை இடத்துக்குங்க போக முடியும்? எத்தனை இடத்துக்கு போனாரு? 18 இடத்துல திருவண்ணாமலை கடலூர் அவர் வெளியில போனாரா? போயிருக்காங்க. பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் இங்கெல்லாம் வெள்ளம் வரும்னு தெரிஞ்சு அவங்க சொன்னாங்க, முன்னெச்சரிக்கை நம்ம எல்லாருமே தான் பார்த்தோம். தனியார் வானிலை ஆய்வாளர்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழக தென்னிந்திய வானிலை ஆய்வு மையம் போடுது, இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் 18 மாவட்டங்களுக்குன்னு கொடுக்கறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும்? ரெட் அலர்ட் இருந்தாலும் எல்லா ஊர்களுக்கும் போய் என்னென்ன நடவடிக்கை இருக்கு பார்க்கணுமா வேண்டாமா? 8 சென்டிமீட்டர் மழைக்கு கூட ரெட் அலர்ட் கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு 30 சென்டிமீட்டர் மழை பெய்யும் யாராவது எதிர்பார்த்தாங்களா? இது வரைக்கும் வரலாறு இல்ல. எதிர்பாராத மழை தப்பு பண்ணோம். மழையை தப்பு சொன்னா நம்ம தப்பிச்சுக்கலாமா? இல்ல சார், எல்லா இடத்துலயும் பாருங்களேன், கள்ளக்குறிச்சி பிரச்சனையா போலீஸ்காரங்க தப்பு பண்ணிட்டாங்க. இதுவே மரக்காணத்துக்குள்ள பிரச்சனையா மக்கள் போய் குடிச்சிட்டாங்க, மக்கள் தப்பு பண்ணிட்டாங்க. வேற ஏதாவது பிரச்சனை மக்கள் அங்க போனாங்க. திருவண்ணாமலை நிலச்சரிவு மக்கள் ஏன் அங்க போய் குடி இருக்கிறாங்க? இங்க தண்ணி தேங்கிச்சு ஏன் அங்க போய் கட்டடம் கட்டுறாங்க? நம்ம மேல தப்பு இல்ல, அப்படி இல்ல, ஊரே எல்லாரும் உலகமே தப்பு பண்ணுதுன்னு என்ன சார் இது? இது என்ன மாதிரியான மனநிலை? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த அரசு எல்லா விதத்திலையும் எடுத்திருக்கு. நீங்க குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இது கட்சி பார்க்காதீங்க தயவு செய்து. மக்கள் பிரச்சனை இது. நீங்க மக்கள் பிரச்சனை தீர்ப்பதற்காக தான் நீங்க குரல் கொடுங்க தவிர்த்து கட்சி பேதம் பார்க்க. என்ன நியாயம்? நிவாரணம் அறிவிச்சிருக்கீங்கல்ல, 2000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு. குடிசை ரிமூவ் பண்றதுக்கு 10,000 ரூபாய். 2000 ரூபாய் ஒரு ஹெக்டருக்கு 17,000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது சார். 2000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு 10மா டெம்பரவரி. நீங்க அதுக்கு தான் அவங்க எல்லா நிவாரணம் அங்க உணவெல்லாம் வழங்குறாங்கல்ல, புரியுதா உங்களுக்கு? அதையும் மீறி அது டெம்பரவரி மெஷர் தான். நீங்க பெர்மனன்ட் இல்ல. ஒரு நிமிஷம் இருங்களேன், சொல்லுங்க. அந்த மழை வந்தது இல்ல ஞாயிற்றுக்கிழமை, அங்க வெள்ளம் போயிட்டு இருந்தது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை எல்லாம். என்ன தெரியுமாச்சு? எல்லாரும் மொட்டை மாடியில நின்று ஸ்லேட் வச்சு காமிச்சிட்டு இருந்தாங்க சார். ஆமா சார், பாவம் தான் சார். அந்த 2 நாள் சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, குடிக்கிற குழந்தைங்களுக்கு பால் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. கண்டிப்பா முன்னாடியே நம்ம சொல்லி இருந்தா நீங்க எதையும் பண்ண தேவையில்ல. அட்லீஸ்ட் நாங்களாவது இடத்த காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிருப்போம். இல்ல ஏதாவது எங்களை நாங்க பத்திரப்படுத்தி வச்சிருப்போம் மக்கள் சொல்றாங்கல்ல, அதுக்கு என்ன சார் பதில்? சார் இது எதிர்பாராத சீற்றம். இது நான் தான் சொல்றேன், வரலாறே இல்ல சார். எதிர்பாராத சீற்றம்னா மக்கள் தாங்கின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு நினைப்பாங்க. ஆனா 30 சென்டிமீட்டர் மழை பெய்யுது எதிர்பாராத தானே. வரலாறு படைத்த மழை இது. நீங்க சாதாரண மழை இல்ல. சரி, அப்ப தமிழ்நாட்டுக்கு போர்டு எழுதி மாட்டல சார். மேல வானத்தை பார்த்து மழை வரும்பொழுது முன்னமே திமுக அரசாங்கத்திடம் சொல்ல வேண்டும், எவ்வளவு சென்டிமீட்டர் பெய்வீர்கள் என்று சொல்ல வேண்டும். அனௌன்ஸ்மென்ட் வேணா கொடுத்துறலாம் சார். மழைக்கு நாங்க நிவாரண பணி செஞ்சிருக்கோம், எல்லாருக்கான துரித நடவடிக்கை எடுத்திருக்கோம். 2021 வருஷம் பொங்கலுக்கு 2500 ரூபாய் அதிமுக அரசாங்கம் கொடுக்கும் பொழுது என்ன தெரியுமா சொன்னீங்க? திமுகவுல இருந்து 5000 ரூபாய் கொடுக்கணும். இதெல்லாம் எப்படி பத்தும்? கொரோனால மக்கள் பிரச்சனையா இருக்கிறாங்க. 2500 ரூபாய் பத்துமா? 5000 ரூபாய் கொடுக்கணும். இருங்க, எப்ப 2021 பொங்கலுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது செலிப்ரேஷனுக்கு. ஆனா இன்னைக்கு வீடு இல்லாம, சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லாம, வச்சிருந்த துணியெல்லாம் போய், சேர்த்து வச்சிருந்த பாத்திரம் எல்லாம் போய், வீட்டு உபயோக பொருள் எல்லாம் மழை வெள்ளத்துல அடிச்சிட்டு போய் நிராயுத பணியா நிக்கிறாங்க. 2000 ரூபாய் கொடுக்கறோம், அப்படிங்கிற இந்த மனநிலை அவர்களுக்கு உரிய அத்தனை இதுவும் அந்த நடவடிக்கை எடுக்கணும் சொல்லிருக்காங்க. கோவம் எந்த அளவுக்கு இருக்கு? ஏன் சேர்வாரி இறக்கிறாங்க அப்படிங்கிறது சேர்வாரி எல்லாம் இறக்கல சார். அவங்களுடைய மனநிலை சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி இருக்கோம். அவங்களுக்கான உரிய நிவாரணத்தை இந்த அரசு சார். அது எங்கோட நடைபெறும். அது போய் பெருசா எடுத்துப்பீங்க. சேர் அடிச்சாங்கன்னாங்க. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோமே. இந்த மக்கள் குறை சொல்றாங்க. இந்த புயல் எதிர்பார்த்து 30 சென்டிமீட்டர் எப்பாவது மழை பெஞ்சிருக்கா? எங்கயாவது பெஞ்சிருக்கா சார்? சென்னையில நுங்கம்பாக்கத்துல மட்டும் தான் சார் 12 சென்டிமீட்டர் மழை.
மிச்ச இடத்துல 2, 3, 8 4 சென்டிமீட்டர் அப்படிதான் தான். சார். ஆமா, நான் தான் சொன்னேன் சென்னையில அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லைன்னு தான் சொல்றேன். தண்ணி நிக்குதா இல்லையா சென்னையில? சார் தண்ணி டெம்பரவரி சார் அது. சார் எத்தனை நாள் ஆச்சு சென்னை சொல்றீங்க? இல்ல மோகன் சார், நான் சென்னை பத்தி பேசல. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. வழக்கமா ஒரு சின்ன இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மழை வந்துச்சுங்களா, நாளைக்கு போட் எடுத்து ஆபீஸ்க்கு வந்துட்டு போகணும். அதனால நாங்க அதை பத்தி பேசறக்கே இது இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி. எப்படி நீங்க 4000 கோடி என்ன பண்ணீங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதை நாங்க கேட்கவே இல்ல. அட்லீஸ்ட் அந்த 5 மாவட்ட மக்களையாவது நீங்க காப்பாத்தி இருக்கலாமே சார். அதுதான் சார் துரித நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்றீங்களே, காப்பாற்றிக்கலாம்னா இது வந்து எதிர்பாராத புயல் இது. புரியுதுல உங்களுக்கு? இது வரைக்கும் எப்பாவது பெய்ஞ்சிருக்கா? 30 மீட்டர் மழை பெய்ஞ்சிருக்கா சொல்ற சென்டிமீட்டர்? நீங்க ஒண்ணு புரியலன்னா முதலமைச்சர் போனார் தெரியுமா நேற்றைக்கு? அப்ப அவரும் மனிதன் தானே, அவரும் மனிதன் தானே. முதலமைச்சர் கிட்ட எதிர்த்து கேள்வி கேட்டாங்க. ஏன் அந்த செய்திகள்லாம் எதுவுமே வெளியில வரல? ஏன் வரல? அறிக்கையே கொடுத்து அந்தந்த இடத்துக்கு போயிட்டு அவரு பார்த்தாரா இல்லையா? கேள்வியை நிவாரண இடத்துல போய் பார்த்தாரா? கேள்வி வைக்கிறேன், எல்லா மாவட்டத்துக்கும் இருக்காதீங்க. இன்னொரு தடவை கேட்கிறேன், மறுபடியும் புரிஞ்சுக்கங்க. விழுப்புரத்துக்கு முதலமைச்சர், நம்ம தமிழகத்தினுடைய முதலமைச்சர் போறாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. எங்களுக்கு இவ்வளவு பாதிப்புகளை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு கேள்வி கேட்டாங்கல்ல. அந்த செய்தி எல்லாம் கூட ஏன் சார் வெளியிலேயே வரல? சார் கேட்பது அவங்களுக்கு, அவங்க வந்து பாதிக்கப்பட்டவர்கள் கேட்கதான் செய்வாங்க. சிஎம் அது நடவடிக்கை எடுக்கலன்னா நீங்க கேட்கலாம். எல்லா வித துரித நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு கூட 2000 கோடி எடுத்தவங்க 2000 செஞ்சீங்க. 2000 கோடி நிவாரணம் வந்து பிரைம் மினிஸ்டர் கேட்டிருக்கோம். புரியுதுங்களா? எல்லாரும் சொன்னீங்க பாதிப்பே இல்லன்னு. எங்க பாதிப்பு இல்லன்னு சொல்லிட்டு அங்க போய் 2000 கோடி கொடுங்க, 20000 கோடி கொடுங்க, இந்த மாவட்டத்துக்கு தருவாங்க. நீங்க உண்மையை பேசினாதானே சார் நிவாரணத்தையாவது வாங்க முடியும். அந்த குழுவே நீங்க அனுப்பிச்சு நீங்களே சொல்லுங்க தான் சொல்லிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அந்த குழு வந்தாங்கன்னு வைங்களேன், வருவாங்க. நீங்க தான் சொன்னீங்களா பாதிப்பே இல்ல. எங்க சிட்டில 3 மாவட்டத்துல பாதிப்பு இல்லையா? அங்கதானே கேட்டிருக்காங்க. ஏன் பாதிப்பு வந்துச்சு? யாரால சார் வந்தது? இது வந்து எதிர்பாராத இது 30 சென்டிமீட்டர் எப்பவாவது பெஞ்சிருக்கா? நீங்க சொல்லுங்க பாப்போம். எதிர்பாராததுதான். ஆனா உங்ககிட்ட நாங்க எதிர்பார்த்தது ரொம்ப தப்பு. எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சியை வந்து பெருசா பூதாகரமா சொல்லுங்க. 30 சென்டிமீட்டர் எப்போதாவது பெஞ்சிருக்கா? 2015 டிசம்பர்ல எப்ப பெஞ்சது? எவ்வளவு? இருங்க நோ டென்ஷன். தவறா கேட்காதீங்க. 2015லயும் 100 ஆண்டுகள் இல்லாத மழை ஒரு நைட்ல பெஞ்சது. நம்ம அது வரைக்கும் 100 வருஷமா பார்த்ததே இல்ல. அந்த மழையவே எதிர்கொண்டோம். அப்ப நம்ம எத்தனை விமர்சனங்கள், எத்தனை பேர் பாதிச்சாங்க? அதற்கு பிறகு அப்போ எத்தனை பேர் பாதிச்சாங்க? அதுக்கு பிறகு ஒரு ஆண்டு காலமும் டிசம்பர்ல நவம்பர்ல நம்ம ஒரு புயலை சந்திச்சோம். மிக கடுமையான புயல்கள். நம்ம எல்லா பாடம் கத்துட்டு அதுல சரியா நம்ம செஞ்சோமா இல்லையா? செய்யல. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து 3 ஆண்டு காலத்துல எத்தனை புயலை நம்ம சந்திச்சிருக்கிறோம். இன்னும் நம்ம வந்து அதுல இருந்து பாடம் கத்துக்கல சார். அப்போலாம் அதிகமா இது இல்ல சார். இப்பதான் இந்த சீற்றம் அதிகமா இருந்துதான் சொல்றேன். புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களே. 30 சென்டிமீட்டர் எங்காவது பெஞ்சிருக்கா மழை? சொல்லுங்க. இல்ல சார், அதுவும் ஆரம்பத்துல இருந்து ஒரே வார்த்தை தான், மழை பெஞ்சிருச்சு, மழை பெஞ்சிருச்சு, மழை பெய்யலையா? அப்போ தவறா சொல்றேனா? அப்ப நம்ம எதுக்கு சார் ஆட்சியில இருக்கிறோம்? நான் ஒண்ணும் என்ன சார் இருக்கு? இது மழைக்கு போய் தமிழ்நாடு மேப்ல போய் கொடை பிடிச்சி எங்களை காப்பாத்துங்கன்னு கேட்கல. இயற்கை சீற்றத்துக்கு ஒண்ணுமே பண்ணல. நன்றி சார். இயற்கை சீற்றம் என்ன தெரியுமா? நீங்க இருந்தாலும் 2021 மேலதான் இயற்கை சீற்றமே. நன்றி மோகன் சார். அந்த கோவத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? அரசுனால மக்கள் வந்து கோவத்துல மட்டும் இல்ல சார், நம்ம ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல்ல நாங்க உங்களோட நிக்கிறோம்னு அரசு வந்து கைகோர்த்து நிக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஏன் அதை கொடுக்கறது இல்லை? நம்ம நாங்க கைகோர்த்து தானே இருக்கோம். எங்க குழுவை அமைச்சு அந்த குழு அத்தனை பேருமே ஸ்பாட்ல இருக்காங்க. அவங்க வந்து என்னென்ன ப்ராப்ளம், என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்க சொல்லி சிஎம்னு சொல்லியிருக்காரு. நிவாரணங்களுக்கு அமௌண்ட்டுன்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட நீங்கள் எதுக்கு இப்போ மோடியோட தொலைபேசியில் பேசி எங்களுக்கு நிவாரணம் 2000 கோடி தரணும்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அப்போ அவருக்கு இப்போ தான் வர்றீங்க. என்ன யாரு கூட நாங்கள் பேசணும்? இது வந்து இம்பார்ட்டன்ட் சார். இது இம்பார்ட்டன்ட். இது நீங்க இப்போ ஒரு பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த கட்சிக்கு அப்பாற்பட்டு பேசணும். நீங்க பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு நிவாரணம் தான் கொடுக்கணும். கேட்கணும். நம்ம அத கேட்டிருக்கோம் இல்லையா? அவங்க சொன்னாங்கல்ல, வெறும் 2000 ரூபாய் வச்சுட்டு ஒரு குடும்பம், குடிசை இழந்த ஒரு குடும்பம் சார், அது வந்து டெம்பரவரி சார். டெம்பரவரி 4 வீடு வச்சிருக்கிறவங்க 2 வீடு அவங்களுக்கு கூட ஒண்ணு இல்ல சார். இன்னொரு வீடு இல்லைன்னா இன்னொரு வீட்டுக்கு போய்க்கோ. ஆனால் குடிசை மட்டும்தான் இருக்கு. அதுக்கே நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குடிசை வீட்டை கட்டுனேன். இப்ப நான் நிராயுத பணியா நிக்கிறேனே, அத மறுபடியும் எனக்கு யாரு கொடுப்பான்னு கேட்கிற அந்த ஏழைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன சார் பண்ண? சார் குடிசையில் வாழ்கின்றவர்களுக்கு 10,000 ரூபாய் நிவாரணம் கொடுக்கிறது. புரியுதுங்களா?
அது இல்லாம தான் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா. அது நீங்க அதை பாருங்க. பிளஸ் வந்து ஒவ்வொரு ஹெக்டருக்கும் 17,000 ரூபாய் இந்த அரசு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிலங்கள் வந்து பாதிச்சவங்களுக்கு அது வந்து குழு அமைச்சு முறையாக அது வழங்கப்படும் சொல்லப்படுகிறது. நீங்க அதை பார்க்கவே இல்லையா? அரசு வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? 17,000 ரூபாய் கொடுத்தா போதுமா? நம்ம எவ்வளவு கேட்டோம் சார்? ஒரு ஹெக்டேருக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு நம்ம கேட்டோம் சார். அது வந்து பரிந்துரை வந்து கட்சியா இருந்தபோது கேளுங்க, பரிந்துரை வந்து 37,500 ரூபாய் தர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டெம்பரரி மெஷர் தான். அந்த குழு வந்து அமைச்சு இது 37,500 கொடுக்கணும் அப்படி சொன்னாங்க. கண்டிப்பா கொடுப்போம். எல்லாத்தையுமே நம்ம டெம்பரரினே வச்சிருப்போம் சார். நிவாரணம் வந்து இமிடியேட்டா கொடுக்கிறது. அது நீங்க அதுக்கு அப்புறமா குழு அமைச்சு நிரந்தர இடைக்கால நிவாரணம் யாரா சொல்லிருக்காங்களா? இது நிரந்தர இதுக்கு அப்படி எல்லாம் எதுவும் சொல்லலையே. இல்ல அவர் சொல்லணும். சார் எங்களுக்கு ஃபண்ட்ஸ் வந்த பிறகு நீங்க கேக்குறது அத்தனையும் கொடுக்கப்படும் தான் சொல்லப்படுகிறது. எவ்வளவு விவரமா அந்த வார்த்தை ஃபண்ட் வந்ததுக்கு பிறகு அப்படி இல்லையா? அங்க இருந்து வர போறது இல்ல. அப்படி இல்ல. அதனால நாங்க கொடுக்க போறது கேட்டா அங்க கேக்குறோம். அப்படி இல்ல. அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்திருக்கார் சிஎம். அப்படி வரவில்லை என்றாலும் நாங்கள் முயற்சி செய்து அத்தனையும் செய்ய மாட்டோம்ங்கறத சொல்லிருக்காரு. சுத்தி வளைச்சு செய்ய மாட்டோம்ங்கறத சொல்றீங்க சார். அவரு தொலைபேசியில வந்து கான்டாக்ட் பண்ணும்போது பிஎம் கான்டாக்ட் பண்ணாரு. எப்படி தமிழ்நாடு வெள்ளத்து நிவாரணம் என்னென்ன இருக்கு என்னென்ன நேரடியா காமிச்சிருக்காங்க. நாளைக்கு இதே மாதிரி ஓட்டு கேட்க போனாலும் இதை விட என்னென்னமோ வேணாலும் நடக்கலாம். பார்த்து பத்திரமா இருந்து மக்கள் சொல்றாங்க. மக்கள் சொல்லுவாங்க.